காலையில் 6 o'clockலாம் அங்கே போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிக்கணும். நான் அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோர சம்பவம் நடந்து போச்சு. ஃப்ரண்ட் லைட்லாம் பாருங்கள் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அப்படி ஓட விட்டுருந்தேன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். ஆக்சுவலாக இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 24th, நாளைக்கு 25th வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டூரிசம் டே 2023 ஒரு இது ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எவ்ரி இயர் ஒரு வாட்டி கூட்டின்னு போவாங்க போல். அது ஆக்சுவலாக வந்து ஜனவரி 25th நடக்க வேண்டியது. அந்த டைமில் வந்து கூட்டம் எங்கேயும் கூடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொன்னனால வந்து அந்த ட்ரிப் அந்த டைம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வந்து February 25th பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு மார்னிங் வந்து 6 o'clockலாம் வந்து ஐலாண்ட் கிரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கிரவுண்ட் அந்த தீவு தடல் வாங்கலை, ஸோ அந்த இடத்துக்கு போகணும். காலையில் 6 o'clockலாம் அங்கே போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிக்கணும். நான் அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கே வந்து வண்டி வெளியே எடுத்துன்னு போயிட்டு டேங்க்லாம் ஃபில் பண்ணிட போகிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் நான் வந்து 6 o'clock கிளம்புறது கரெக்டாக இருக்கும். இப்போ வண்டி வந்து வீட்டில் உள்ள ஆளில் தான் நிற்குது. வண்டியில் வந்து துணியெல்லாம் போட்டு காய வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இப்போ வண்டியை வந்து கீழே இறக்கணும். இறக்கிட்டு டேங்க் மட்டும் ஃபில் பண்ணணும். மெயினாக டேங்க் ஃபில் பண்ணணும், ப்ரெஷர் செக் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலாக நான் வண்டி உள்ளே ஏற்றி விட்டுட்டு 1 monthக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போ போயிட்டு வண்டியை போய் பார்க்கலாம். ஓகே, போயிட்டு வண்டி எப்படி இருக்குன்னு கண்டிஷன் பாருங்கள். இப்போ ரைட், எல்லாம் துணியெலாம் காஞ்சிட்டு கிடக்கு, ஃபுல்லாக டஸ்ட்டுங்க வண்டி. ஐயோ, இப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். பயங்கர டஸ்ட் ஆகி போச்சு, எல்லாமே ஃபுல் டஸ்ட்டு. சரி ரைட், இப்போ என்ன பண்ணுவோம், வண்டியை கீழே இறக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தொடச்சிக்கலாம். ஏன்னா நாளைக்கு ரைடில் வந்து இவ்வளோ கன்றாவியாக வண்டி எடுத்துன்னு வேலைக்கே ஆகாது. ஃபுல்லாக ஒட்டுறேங்க, ஃபுல்லாக ஒற்றையாக இருக்குது வண்டியில். சரி இல்லைங்க, இப்போ வண்டியை கீழே இறக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோர சம்பவம் நடந்து போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வண்டியை வந்து ஒரு மாதமாக ஸ்டார்ட்டே பண்ணல. பேட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் படுத்துச்சு. ஐயோ, இந்த பேட்டரியோட பெரிய இம்சையாக இருக்குங்க. இடையில ஒரு 15 days 20 days முன்னாடி ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டேனே அவங்க இருக்குது. அதுக்கப்புறம் வண்டியே எடுக்கல. இப்போ நாளைக்கு மார்னிங் ரைடு போகிறதுக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கீழே இறக்கிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வண்டி ஃபுல்லாக தொடச்சிட்டேன். இப்போ பேட்டரி வோல்ட் பார்த்தீங்கன்னா 8.6% எவ்வளோ தான் காட்டுது. இல்லைங்க, காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ சாவியை போடுவோம். பேட்ரி வந்து படுத்துட்டு ஃப்ளிக்கர் ஆகும் பாருங்களேன் டிஸ்பிளே. நல்ல வேலை இப்போ ஃப்ளிக்கர் ஆகலை. பட் ஆனால் வோல்ட் பார்த்தீங்கன்னா 8.6 தாங்க இருக்குது. ஸோ இது இருக்குது பாருங்கள், 8.6 தான் இருக்குது. 10க்கு மேலே இருந்தால் தான் எடுப்பார், இல்லை எடுக்க மாட்டார், வேலைக்கு ஆக மாட்டார். ஃப்ரண்ட் லைட்லாம் பாருங்கள் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது. சரிதா, டிஆர்எல் லைட் ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது. ஒரு வாட்டி செல்ஃப் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், செல்ஃப் அடித்தோடனே அவ்வளோதான், ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் தான் வருது. செல்ஃபு கண்டினியூஸாக அடித்தேன்னா அந்த 8.9 இருக்குது. இப்போது அது மாறிக்கினே இருக்கும், வேலைக்கு ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வென்ச்சரில் வந்து பேட்ரியை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நேராக எக்ஸ்பல்ஸுக்கு வந்து வருவாங்க. எக்ஸ்பல்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எங்கடா என்னோடய லைட்டு இதோ இருக்கியா, ஓடியா லைட் ஆன். பாருங்க, எக்ஸ்பல்ஸ் பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி இதை தனியாக வச்சாச்சு. நம்ம அட்வென்ச்சர் பேட்டரியை வந்து இப்போது எக்ஸ்பல்ஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி கிக்கர் அடித்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓடிட்டுருக்குங்க. எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 1/2 hour தான் ஓட விடணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:10 ஆகுது. இன்னொரு 8:40க்கு ஆஃப் பண்ணிட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணி அட்வென்ச்சரில் போடுவோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வண்டி எடுத்துகிட்டு ஒரு 1 hour அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு இருக்கேங்க. அதான் வண்டியை வந்து கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாக தான் கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஸ்டார்ட் பண்ணி விடணும். இல்லைனா இந்த பிரச்சனை கன்ஃபார்மாக வரும். நான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கனால வந்து அதிகமாக ஸ்டார்ட் பண்ணி உள்ளே புகையிடக்கூடாது, இல்லை அந்த ஒரு மாதிரி கார்பன் ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றக்காக நான் 15-20 நாள் கிட்ட ஸ்டார்ட்டே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு வாட்டி லைட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகுது, அப்போ பேட்டரி சார்ஜ் நிற்குதுன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படி ஓட விட்டுருந்தேன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி வாங்க, இது ஒரு 1/2 hour ஓடட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.
டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஆனால் வந்து டயர் ப்ரெஷர் செக் பண்ணலான்னு பார்த்தா வந்து என்னாச்சுன்னா, நான் வர சொல்ல வந்து டைம் வந்து ஒரு 1 o'clock இருக்கும். அந்த டைமில் வந்து ப்ரெஷர் அடிக்கிற ஆளுங்க யாருமே இல்லை. அதனால் வந்து இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ டைம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 3 o'clock ஆகிடுச்சின்னு நினைக்கிறேங்க. டைம் வந்து 3:08 ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா வந்துட்டு இன்னொரு 1 ஹவரில் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன். இதுக்கு மேலே போய் படுத்தாலாம் வேலைக்கே ஆகாது. அதனால் வந்து ரைடை முடிச்சுட்டு வந்து அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அப்படியே தூங்கிடலான்னு இருக்கேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு நாளைக்கு மார்னிங்க்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஷெடியூலில் போட்டு விட்டுட்டு இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வணக்கம் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு லைட் ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை குரூப்பாக பிரிக்கிறாங்க? 1 2 3 4 5 6 குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கங்க. அந்த போட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதா? உளுந்தா நீங்களாக தான் காப்பாற்றுவீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் காப்பாற்ற மாட்டிங்களா?